இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட லவ் அண்ட் மேரேஜ் ஸ்டோரி வந்துட்டு 3வது பார்ட்டா நிப்பாட்டியிருக்கோம்ல. இன்னைக்கு வந்துட்டு 4வது பார்ட் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சமையல் விஷயத்தில் பிரச்சனை வச்சுல. ஸோ அதனால நாங்கள் தனியாக வந்துட்டோம். தனியாக அப்படியே ஒரு 2-3 மாதம் ஆச்சு. அப்போ வந்துட்டு மித்து குட்டி நான் மாசமாக இருந்தேன். அந்த டைம் வந்துட்டு நான் இப்போ 4வது மாதத்துக்கு ஒரு பொண்ணு எங்கள் ஊர் பக்கம் எப்படின்னாக்கா லவ் மேரேஜ் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலுமே இந்த தாலி பிரித்து கவுப்பாங்க. பட் இங்கேயுமே இருக்குது. இங்கே வந்துட்டு லவ் மேரேஜ்னாவே கண்டுக்காமல் இருப்பாங்கள்ல, அப்படியே வந்துட்டு எங்கள் ஊர் பக்கம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. யாருமே முக்கால்வாசி அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ 4வது மாதத்துக்கு வந்துட்டு 4 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் தாலி பிரித்து கவுக்கிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு எங்கள் அக்கா. அவர் கூட்டிகிட்டு வந்துடுமா தாலி பிரித்து கவுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. நானும் என்ன சொன்னேன், அது வந்து வீட்டில் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்துட்டு என்னன்னாக்கா, கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் என் வீட்டுக்காரர் கேட்பாரு. நான் சொல்கிறது காதிலே வாங்க மாட்டார். இப்போ ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் என் மனைக்கு. ஏன்னா அம்மா பேச்சு கேட்குறது தப்புன்ட்டு இல்லை, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்ட்டு இருக்குல்ல, அப்படிதான் நான் சொல்ல வரேன். மாமியானாக்கா எல்லாருமே தப்பானவங்க இருக்க மாட்டாங்க. எங்கள் மாமியாருமே ரொம்ப தப்பானவங்கலாம் கிடையாது. ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எங்கள் மாமியாரும் நல்லவங்க தான். நான் அவங்க கெட்டவங்கன்ட்டு நான் சொல்லிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன், அம்மா அக்கா வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க, 4வது மாதத்துக்கு தாலி பிரித்து கவுக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு, போயிட்டு வரட்டுமான்னு. அவங்க ஒன்று சொன்னாங்க. அவங்க யோசித்து சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. என்னன்னாக்கா, நீ மட்டும் போயிட்டு வா, என் பையன் வரமாட்டான், நான் அவனை அனுப்ப மாட்டேன், நீ மட்டும் வேணும்தான் போயிட்டு தாலி பிரித்து கவுத்துட்டு வா, அப்படியா போய் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை முடிச்சுட்டு வான்னு சொன்னாங்களா. இப்போ எப்படி கல்யாணம் ஒரு பொண்ணு வந்துட்டு தனியாக எப்படி போக முடியும்? போனால் ஹஸ்பண்டோட போகணும். அதுக்கு பேர் தான் தாலி பிரித்து கவுத்து. தாலி பிரித்து கவுத்தாங்கனாக்கா அவங்க தான் கட்டணும் நம்மளுக்கு மறுபடியும். அது இல்லை, ஏன்னா தனியாக போகிற மாதிரி இல்லை. தனியாக போகிறதாச்சுன்னா நானே போயிட்டு வந்திருப்பேன். அவங்கக்கிட்ட எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்ட்டு நான் மனசுலேயே நினச்சிக்கிட்டு அப்பயும் எது சொல்லலை. சரிம்மா பரவாயில்ல, நானும் போகல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு சொன்னேன், அக்கா இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா என்ன சொல்லிச்சு, விடுமா, ஏன்னா உன்னோட தப்பெல்லாம் உன்னோட தான், நீ போய் இங்கேருந்து அவ்வளோ தூரம் கல்யாணம் வந்து உன்னோட தப்பு, அது மட்டும்தானே நம்மளை எல்லாருமே குத்தி பேசுவாங்க. லவ் மேரேஜ்னாவே நீ இப்போ அன்றைக்கி போன, இன்றைக்கி வர கஷ்டம் நீ தான் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இருந்தாலும் சரி, அக்கா இருந்தாலுமே சரி, ஏன்னா வந்தது நம்மளோட தப்பு. அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அது விட்டுட்டுமா போகல, 4வது மாதத்துக்கு தாலி பிரித்து கவுக்க போகல. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு மித்துக்குட்டி வந்துட்டு வயிற்றுல இருந்தேன். அப்போ வந்துட்டு அப்பாவோட ஒரு வருஷம் இறந்த நாள் பூஜை பண்ணுறேன் வாமா அப்படின்னாங்க. ஏன்னா மொதல் வருஷம் இல்லையா, எல்லா பசங்களும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டில். அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எங்கள் ஊருக்கு வரதுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எத்தனையோ இடத்துல நடக்குதில்ல, வர வச்சு சாப்பாட்டில் மருந்து வச்சு கொடுத்து கொண்டுடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. எங்கள் மாமியாருக்கு அதுதான் பயம், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த பக்கம் அதிகமாக நடந்துருக்கு. நான் இதில் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இந்த பக்கம் எல்லாம் நிறையவே நடந்துருக்குல்ல. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு நல்லபடியாக பேசி கூப்பிட்டு வச்சு சாப்பாடு ஏதாவது போட்டு கொடுத்து போடுறது நிறையவே நடந்துருக்கு இந்த பக்கம். அதனால அவங்க அதை வச்சு எங்கள் ஊருக்கு வரதுக்கு பயம். அதுக்கப்புறம் நானாக எப்படியாவது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி சொல்லிவிட்டு, எங்கள் வீட்டாளுங்க அப்படி கிடையாதுமா, அப்படியே அவங்களால எனக்கு உயிர் ஆபத்துனாக்கா நான் மட்டும் போகிறேன், உங்கள் 2 பேரும் காப்பாற்றி உங்கள் ஊருக்கு அனுப்பிடுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி, அப்புறம் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. எங்கள் மச்சாட்டாருக்கும் நம்பிக்கை இல்லை. இங்கேருந்து போனாக்கா உங்கள் அக்காங்க நம்பரு உங்கள் மாமன் நம்பரு எல்லாம் கொடுன்ட்டு அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறமா வந்துட்டு என் மாமனார் வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கா போன உடனே என்ன பண்ணிடுவாங்களோ ஏது பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. எங்கள் வீட்டாளுங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் என் வீட்டாளுங்க எப்படின்ட்டு. ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது தானே செய்யுது அப்படின்ட்டு நான் 2 பேர் அனுப்பலை. அப்படி நானும் வரேன், அப்படி போனால் 3 பேராக போயிடலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமியார் எங்கள் கூட வந்தாங்களா. வந்தது. அப்புறம் நாங்கள் போய் பஸ் இறங்கி இங்கேருந்து பெங்களூர் போனோம். பெங்களூர்லேருந்து ஷிமோகா, ஓகேவா. ஷிமோகா போயிட்டு நைட்டு 10 மணி ஆச்சு. எங்கள் அக்காவோட பையன் வந்துட்டு எங்கள் அக்காவோட பையனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ வந்துட்டு எல்லாருமே சொந்தக்காரர் வந்துட்டாங்களா. இது ஒரு வருஷம் காரியத்துக்கு வந்துட்டு எல்லாருமே எங்கள் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. நாங்கள் நைட்டு 10 மணிக்கு தான் ஷிமோகாவே போனோம்.
நாங்கள் 3 பேரும் அவன் வந்துட்டு வண்டியில் பைக்கில் வந்தால் சரி கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா வீட்டுக்கு சிம்மங்கலேருந்து வீட்டுக்கு வரதுக்கு 1/2 hour தான். 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னன்னாக்கா இவங்க பயந்துன்னு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்கன்ட்டு. எங்கள் மாமியார் மூஞ்சி பார்த்தா எனக்கெல்லாம் சிரிப்பு. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குதான் செய்யும். எப்போவுமே புதுசாக போகிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்ட்டு. எங்கள் வீட்டில் எதுவுமே பண்ணல. நாங்கள் போய் நின்று இந்த கல்யாணம் ஆகி முதல் டைம் அங்கே போகிறோன்னாக்கா என்ன அதை இது ஆலங்கரைச்சி ஊற்றுவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு எங்கள் அம்மா வந்துச்சு ஃபஸ்ட்டு, அப்புறம் எங்கள் அக்கா, அப்புறம் எல்லாருமே வந்து ஆலங்கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் உட்கார வச்சேன். அது வெளியுமே எங்கள் மாமியாருக்கு நம்பிக்கையே இல்லை. எங்கள் வீட்டு ஆளுங்க என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. சத்தியமாக எனக்கெல்லாம் சிரிப்பேன் எங்கள் மாமியார் போய் பார்த்துட்டு. என்னடா இப்படியெல்லாம் பயப்படுறாங்களேன்னு யோசிப்பேன். நான் என்ன சொன்னாலும் நம்பலை. எங்கள் வீட்டு ஆளுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்பலை. அவங்களோட பயம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்களோ, அவங்க பையனை என்ன பண்ணுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் எங்கள் வீட்டாளுங்க போனதுமே எல்லாருமே நல்லா பேசுவாங்க. எங்கள் சொந்தக்காராகட்டும், எங்கள் வீட்டாளுங்களாகட்டும் எல்லாமே நல்லா பேசிட்டு அப்பாவோட காரியம் நல்லாவே முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இருந்தோம். அந்த 2 நாள் வரத்தவங்களுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சண்டை. ஒரே ஒரு நாள் எச்சா இருக்கிறேன்ட்டு நான், இல்லை நீ இருக்கக்கூடாது, நம்ம போயிடலாம் இங்கே அப்படின்ட்டு அவரு சரின்ட்டு சண்டை போட்டுன்னு கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா அப்படியே லைஃப் ஜர்னி ஆகிட்டே இருந்துச்சு. தம்பி அந்த டைம் வந்துட்டு கொரோனா 6 month நடந்துட்டு இருக்க மித்துக்குட்டிக்கு வயிற்றுல இருக்கும் 6 மாதம் வயிற்றுல இருந்த மித்துக்குட்டி. அப்புறம் ஊர்லேருந்து வந்து 2 மாதம் 8 மாதமா 7 மாதம் 7 மாதம் முடியறதுக்கு கடைசி நாள் இருக்குது. கூட்டிகிட்டு போனாக்கா எதுக்குன்னா டெலிவரிக்கு கூட்டிகிட்டு போனாக்கா இந்த 7 மாதம் முடிஞ்சு இன்னும் ஒரு நாள் 7 மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போங்க, இல்லை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு எங்கள் மாமியார் சொல்லிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அக்கா வந்துச்சு. எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு வந்துட்டு அப்போ கொரோனா டைமு யாருமே வர மாரி இல்லை. ஆனால் ட்ரெயினில் இதில் மட்டும்தான் வர மாரி இருந்துச்சா. ட்ரெயினில் ஏறி நான், எங்கள் அக்கா, எங்கள் சின்னக்கா, அப்புறம் அவங்க பையன் 3 பேர் தான் வந்தாங்க. வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படியே சும்மா போகக்கூடாதுல்ல, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 10 பேராட்டம் சாப்பாடு செஞ்சு போட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க டெலிவரிக்கு. அப்பா கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும்.